எப்படி பாதுகாப்பீங்க? தெருவுக்கு தெரு சாராய கடை வச்சுக்கிட்டு எப்படி பாதுகாப்பீங்க? சாராயத்தை ஒழிப்பேன்னு சொல்லணும்ல, இதை ஒழிப்பேன், மதுவை ஒழிப்பேன். மதுவை ஒழிக்கும் போது ஒழிக்காமல் சட்டம் ஒழுங்குங்கிறது வெட்டி பேச்சு, அது ஒரு கேலியான பேச்சு, அது ஏமாற்று பேச்சு. சாராய கடை திறந்து வச்சுக்கிட்டு என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல? மது போதையில் இருக்கும், மதி மயக்கத்தில் நினைவிழந்து இருக்கிறவன்ட்ட என்ன ஒழுங்கு இருக்கும்? என்ன ஒழுங்கு இருக்கும்? அதை நிறுத்த முடியல, அதை ஒழிப்பேன்னு சொல்ல முடியல. அப்புறம் நீங்கள் அங்கே போய் கரூரில் போய் பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபாய்ன்னு பாடினீங்க, 10 ரூபா கூட்டி விற்றுட்டாங்க, ஏற்றி விற்றுட்டாங்கிறத சொல்கிறீங்க. சரி, நான் வந்தால் இதை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்புறம் இலவச பேருந்தெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கும்? நான் உங்கள்கிட்ட தங்கச்சிட்ட ஒன்று கேட்குறேன், நான் இலவசமாக உங்களுக்கு மின்சாரம் தந்துடுறேன். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அந்த மின் விளக்கையோ அல்லது குளிரூட்டியோ மின் விசிறியோ தொலைக்காட்சியோ அணைச்சி விட்டு போவீங்களா? மனச்சான்றுக்கு எதிராளாமல் பதில் சொல்லுங்கள். அணைச்சி விட்டு போவீங்களா? இலவசம்னா பொறுப்பாக அதை அணைப்பீங்களா? எவ்வளவு பொறுப்பற்று பயன்படுத்துவீங்க? அப்போ இலவசம்னா அது எப்படி கவனக்குறைவாயிரும், பொறுப்பற்று போயிடும். பொருளின் அருமை தெரியாது தங்கச்சி. பொருளின் எது ஒன்றும் அதான் சொல்கிறேங்களே, தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைப்பதனாலேயே நீ மதிக்க மாட்டேங்கிற. பூமி உன் காலுக்கு கீழே மிதிபடுவதாலேயே அதன் அருமை தெரிய மாட்டேங்குது. நீ மதிப்பை எதை மதிக்கணுமா மதிக்க மாட்டேங்கிற, அதை மிதிக்கிற. நீ எந்த பொருள் இலவசமாக இருக்கணும்? அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவம் தான் தரமாக எல்லாருக்கும் சமமாக இலவசமாக இருக்கணும். நீ அறிவை கொடு எனக்கு, அதுக்கேற்ப வேலையை கொடு, நான் பழச்சுக்கிறேன். உயிரை காக்க மருத்துவத்தை தரமாக கொடு. நீ அமைச்சர்கள் முதலமைச்சர்கள்லாம் போய் தனியார் மருத்துவமனையில் படுத்துக்கிறீங்க, நாங்கள் இங்கே போய் படுக்கிறது. அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவத்துறைக்கென்று நீங்கள் ஒதுக்குற நிதி எங்கே போகுது? என்ன தரம் உயர்ந்திருக்கு? மருந்தின் தரம், மருத்துவத்தின் தரம், இல்லை மருத்துவ கட்டடத்தின் தரம், மருத்துவமனையின் தரம் ஏதாவது இருக்கா? ஏன் ஒவ்வொரு அறையும் பிணவர மாதிரி இருக்க? எப்படி இப்போ தரம் அங்கே இல்லை? தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்க தரம் அரசு பள்ளிக்கூடத்தில் இல்லை. ஏன்? ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற கல்வியை ஒரு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு வலிமை மிக்க அரசால் தர முடியல. அரசு தோற்று போகுது, கையாளாமல் போயிடுது. அப்போ அந்த அதிகாரம் யாருக்கு? எதுக்கு இத்தனை கோடியை செலவழித்து நீங்கள் வென்று வரீங்க? இப்போ குறைஞ்சது 3000 கோடி முதலீடு பண்ணுவீங்க இந்த தேர்தலில். வென்று வந்து மறுபடியும் 30-40 கோடி சம்பாரிச்சுக்கலாம், அவ்வளோதானே, வேற என்ன?